ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த உக்ரைனுக்கு ஏவுகணை வழங்கும் நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போர் 1000 நாட்களை கடந்திருக்கும் நிலையில் தங்களுடன் இணைந்து போரிடுவதற்காக ஆயிரக்கணக்கான வடகொரிய ராணுவ சிறப்பு படையினரை ரஷ்யா வரவழைத்துள்ளது. இதற்கு பதிலடியாக போரில் உக்ரைன் எல்லைக்குள் உள்ள ரஷ்ய நிலைகள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக மட்டுமே வழங்கியிருந்த அதிநவீன அட்டாக்கும் ஏவுகணை ரஷ்ய பகுதிகள் மீதும் வீசலாம் என்று அமெரிக்கா அனுமதி அளித்தது. இதன் எதிரொலியாக மேற்கத்திய நாடுகளை எச்சரிக்கும் விதமாக பல ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் சென்று தாக்குதல் நடத்தும் திறன் கொண்ட ICBM ரக ஏவுகணைகளை ஏவி உக்ரைன் நகர் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. இந்நிலையில் ரஷ்யா நாட்டு மக்களிடம் உரையாற்றிய அதிபர் புதின் ரஷ்யாவின் புதிய ஏவுகணையை நிறுத்துவதற்கு அமெரிக்கா வான் பாதுகாப்பு அமைப்புகளால் முடியாது என்று கூறினார். ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த உக்ரைனுக்கு ஏவுகணை வழங்கும் நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்றும் புதின் எச்சரித்தார்.